Hey guys, welcome to our channel. இந்த வீடியோவில் லக்ஷ்மி டாலர் வச்சு எப்படி ஒரு சிம்பிளான நெக்லைன் டிசைன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி அண்ட் சீக்கிரமாகவே இதை டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்படி ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கு மேலே நான் ஸ்டெம் ஸ்டிச் போட்டுகிட்டே வர போகிறேன். ஸோ ஸ்டெம் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லை, நம்ம லோடிங் போடுவோம்ல அதே மாதிரியே தான் இருக்கும், பட் இது ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு கீழே ஒரு சின்ன லாக் ஸ்டிச், அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதுக்கு பாதியிலேருந்து ஒரு ஸ்டிச் பண்ணணும், அதுக்கப்புறமா ஒரு குட்டி செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே. இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட லாங் ஸ்டிச்சுக்கு நடுவில் இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நம்ம எப்போவுமே செயின் ஸ்டிச் போட்டு ஒரு ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் போட்டால் கொஞ்சம் செயின் ஸ்டிச்சை விட கொஞ்சம் பார்க்க திக்காக இருக்கும். இந்த நெக்லைன் நான் ஒரு யூ ஷேப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்து பக்கத்தில் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். இப்போது ரவுண்ட் 2 கோல்ட் பீட் எடுத்து நம்ம முன்னாடி செயின் ஸ்டிச் போட்டோம்ல அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை சுற்றி நம்ம ஒரு 6 ஸ்டோன்ஸ் வரா மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நெக்லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போது நான் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் சுற்றி ஜர்தோசி வச்சு நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம அவுட்லைன் பண்ணணும். ஜர்தோசி வச்சு எப்படிலாம் அவுட்லைன் கொடுக்கலான்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது முடிஞ்சதும் நம்ம இங்கே நாட் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி டாலர் நான் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளார் மாதிரி போட்டிருக்கோம்ல அதுக்கு மேலே நான் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப கேப் விடாமல் கொஞ்சமாக கேப் விட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே ஃபுல் நெக்லைனுக்கும் பேஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம்.
இப்போ அந்த ஃப்ளார்க்கு நடுவில் நமக்கு கொஞ்சம் கேப் தெரியுதுல்ல, ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் 2 கோல்ட் பீட் எடுத்து நான் இப்படி 3 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் நம்ம குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் சென்டர்ல இருந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேப்ல எல்லாம் 3 பீடா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த காசு டாலர் ஒட்டணும்ல, ஸோ அதை சுற்றி நம்ம இப்போ ஜரி த்ரெட் வச்சு ஒரு செயின் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இப்போ அந்த 2 ஃப்ளார்க்கும் நடுவில் நம்ம சக்ரி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சக்ரியோட லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சக்ரியோட சென்டரில் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறமா ரைட் சைட் ஸ்டிச் பண்ணணும், அப்புறம் நாட். ஸோ கண்டிப்பாக சக்ரியோட சென்டரில் எப்போவுமே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம அதுக்கு மேலே ஸ்டோன் ஒட்டும் போது அந்த ஸ்டோன் வந்து மேலே வெளியே எழுந்து வராமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா கேப்லேயும் நம்ம இந்த சக்ரியை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த டாலருக்கு நடுவில் நான் ஒரு சுகர் பீட் வச்சு நாட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நாட் பண்ணும்போது நமக்கு அந்த லூப் வந்து பெருசாக தெரியாது. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி நாட் பண்ணுறேன். இப்போது நம்ம அந்த சக்ரிக்கு நடுவில் ஒரு மஜந்தா கலர் ஸ்டோன் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த டாலரோட கார்னர்ஸ்லேயும் நான் ஒரு க்ரீன் கலர் அதுக்கப்புறமா மஜந்தா கலர் ஸ்டோன் ஆல்டர்னேட்டாக வச்சு பேஸ்ட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட நெக்லைன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.